வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 6th to 12th உள்ள எக்கனாமிக் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 2 வீடியோ, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். 6th to 12th உள்ளது பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ முதல் கேள்விக்கு போகலாம். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். இதற்கு சரியான விடை ஆடம் ஸ்மித். அடுத்து இரண்டாவது கேள்வி, வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். அப்போ பொருளியலின் தந்தையும் ஆடம் ஸ்மித், வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவரும் ஆடம் ஸ்மித். அடுத்து மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூலதனம். அப்போ மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வி, தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி முகவர். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுவர் ஆப்ஷன் பி முகவர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்படுவது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வசதி விதி. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்படுவது வசதி விதி. அடுத்து ஆறாவது கேள்வி, மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1963. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. அடுத்து ஏழாவது கேள்வி, நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நிறுவன வரி. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது, ப்ராஃபிட் மேல விதிக்கப்படுற வரி என்னது? நிறுவன வரி. அடுத்து எட்டாவது கேள்வி, ஒருவரின் வரி சுமை மற்றொரு மீது சுமத்தப்படுவதை குறிக்கும் வரி. ஒருவரோட வரி சுமை மற்றவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கும் வரி ஆப்ஷன் டி மறைமுக வரி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ விற்பனை வரி. ஆப்ஷன் ஏ விற்பனை வரி. அடுத்து பத்தாவது கேள்வி, மொத்த விற்பனையாளரிடமிருந்து சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கலால் வரி, அதாவது ஆயத்தீர்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த விற்பனையாளரிடமிருந்து சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்தும் வரி எனது கலால் வரி. அடுத்து 11வது கேள்வி, மதிப்பு கூட்டு வரியை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஹரியானா. மதிப்பு கூட்டு வரியை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் ஹரியானா. அடுத்து 12வது கேள்வி, தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ஆப்ஷன் ஏ 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2015 நவம்பர் 15. அடுத்து 13வது கேள்வி, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டு வருமானம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணங்களின் பண மதிப்பு என்னது? நாட்டு வருமானம். அடுத்து 14வது கேள்வி, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பே ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட பண மதிப்பு என்னது? நாட்டு வருமானம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து 15வது கேள்வி, ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மொத்த நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மொத்த மதிப்பு என்ன சொல்றாங்க? மொத்த நாட்டு உற்பத்தி. அடுத்து 16வது கேள்வி, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம்.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தனிநபர் வருமானம், தனி மனிதர் வருமானம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் தனி மனிதர் வருமானம். அடுத்து 17வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண், தொழில், வணிகம் போன்ற துறைகளில் உற்பத்தியின் மொத்த டேஷ் ஆகும். நாட்டு உற்பத்தி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண், தொழில், வணிகம் போன்ற துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வி, டேஷ் முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடுதல் என்பது நடப்பு அங்காடி விலையில் முடிவடைந்த பண்டங்கள் பணிகள் மதிப்பினை அளவிடுதல் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உற்பத்தி. உற்பத்தி முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடுதல் என்பது நடப்பு அங்காடி விலையில் முடிவடைந்த பண்டங்கள் பணிகள் மதிப்பினை அளவிடுதல் ஆகும். அடுத்து 19வது கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியை டேஷ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பணம். பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு இடையீட்டு கருவிதான் என்னது பணம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிக்கன விதி. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதி சிக்கன விதி. அடுத்து 21வது கேள்வி, ஜிஎஸ்டியின் வகைகள். ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா சிஜிஎஸ்டி, அதாவது மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும். மாநிலத்திற்குள்ள இருக்கிறத மத்திய அரசு வசூலிக்கும், அது சிஜிஎஸ்டி. அடுத்து எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படும், அது எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஸ்டேட், அதுதான் பொருள். அடுத்து ஐஎஸ்டி அப்படின்னா இன்டர்நேஷனல், மாநில இன்டகிரேட்னு வரணும்னு நினைக்கிறேன், மாநில அரசுகளுக்கு இடையே விற்பனையில் மத்திய அரசு வசூலிக்கப்படுவதாகும். இதுதான் ஐஜிஎஸ்டி. 3க்கும் வித்தியாசம் புரிஞ்சுல. அடுத்து 22வது கேள்வி, ஜூன் 2018 படி வெளிநாட்டு கடன் இந்தியா பெற்ற தலாவிதி கடன் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ $380. ஜூன் 2018 படி வெளிநாட்டு கடன் இந்தியா பெற்ற தலாவிதி கடன் அளவு $380. அடுத்து 23வது கேள்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் கடன் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 20%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் கடன் சதவீதம் 20%. அடுத்து 24வது கேள்வி, இந்திய அரசு டேஷில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 1987 to 1988. அரசு 1987 to 88 பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்குதல் செஞ்சிருக்கு. அடுத்து 25வது கேள்வி, சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2. சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் 2 வகைப்படும். அடுத்து 26வது கேள்வி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் ஷரத் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 269. அப்போ ஷரத் 269 படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் என்ன சொல்றாங்க? ஷரத் 269 சொல்லுது. அடுத்து 27வது கேள்வி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய கூறிய ஷரத் என்னன்னு பாத்தீங்கன்னா 268. அப்ப 69க்கும் 68க்கும் என்ன ஆர்டிகல் டிஃபரன்ஸ் அப்படின்னா, மத்திய அரசால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடியது 269. மத்திய அரசால விதிக்க மட்டும்தான் படுது, ஆனா வசூலிக்கிறதும் யூஸ் பண்றது யாரு? மாநில அரசு, அது 268. அடுத்து 28வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சரத் 280 படி நிதிக்குழு அமைப்பாகும். எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பூர்வ அமைப்பு.
நிதிக்குழுவை பத்தி சொல்றதப்போ ஷரத் 280. இது நிதிக்குழு அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. அடுத்து 29வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 280 படி கீழ் நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. பிரிவு 280 நிதிக்குழுவை பத்தி சொல்லுது. நிதிக்குழு ஒரு சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்றாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கிறாங்க. அடுத்து 30வது இந்த வீடியோவோட கடைசி 30வது கேள்வி, 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2013. இதோட 30 கேள்விகள் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அந்த 30 கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்றது இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.